ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ டைம் இருந்தால் ஃபஸ்ட்டு சம் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நடத்திடுவேன். டைம் இருந்தால் நம்ம செகண்ட் சம்மும் பார்த்துடலாம். ஏன்னா அந்த வீடியோ வந்து 3 minutesல தான் அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் எனக்கு வீடியோ வேணும், 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சரியா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் 2.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். கிளாஸிஃபை த ஈச் எலமெண்ட் √7, -1/4, 0, 3.14, 4, 22/7 and a member of the n, q, r and -q REZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது கொஷின் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர், q அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரேஷ்னல், R2q அப்படின்னா ரேஷ்னல் நம்பர், EZ அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்துட்டு இன்டீஜர். அப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ் வந்துட்டு இதில் என்னென்ன நம்பர், இது வந்து கொடுத்துருக்க நம்பர் ரேஷ்னலா அப்படின்னு நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுதான் அந்த ஃபஸ்ட் கொஷின். சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய பேசிக்ஸே இந்த இதில் தெரியணும். ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1, 2, 3 இதெல்லாமே நம்ம நேச்சுரல் நம்பராக கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்கிறது எல்லாமே ரேஷ்னல் நம்பராக கன்சிடர் பண்ணலாம். ரேஷ்னல் அப்படின்னா அந்த மாதிரி ரூட்டில் இருக்கிறது ஃபுல்லாமே ரேஷ்னலாக கன்சிடர் பண்ணுவோம். இன்டீஜர் அப்படின்னா மைனஸ் வேல்யூ இருக்கும், நடுவில் 0 இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இது எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இங்கே √7 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ √7 கொடுத்துட்டாங்க. √7 அந்த ரூட்டில் இருக்க வேல்யூ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்ட்டு. அப்போ இது நம்மளுக்கு வந்து இர்ரேஷ்னல் நம்பர், அதாவது R2Q இது நம்ம எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? -1/4 நெகட்டிவ் வேல்யூலாம் பார்க்க வேணாம், நார்மலாக வச்சுக்கோங்க. 1/4. அப்போ 1/4னா ஃப்ராக்ஷனில் இருக்கனால அது ரேஷ்னல் நம்பர். அப்போ நம்ம அதை Q அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிறது 0 நம்ம என்ன பண்ணலாம்? 0 வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 0 இஸ் அ இன்டீஜர். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.14 நம்ம எப்படிலாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா 22/7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே பையில் வர்றதுனால இதுவுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர். 4 நார்மலாகவே தெரியும், நேச்சுரல் நம்பர் n போட்டுக்கலாம். 22/7 இதுவுமே நம்மளுக்கு என்ன நம்பர் தான்? ஸோ ரேஷ்னல் நம்பர் தான். அப்போ இதுவும் நம்ம Rன்னு போட்டுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். வீடியோவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.